ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்டி ப்ரோக்ராமிங். நம்ம இந்த வீடியோவில் பைத்தானில் எப்படி இன்ஸ்டாகிராம் லோகோ க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான வீடியோ வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி நான் பைத்தானில் ஹார்ட் வரைகிறது எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் மறக்காமல் அதையும் போய் பார்த்துருங்க. இப்போ நம்ம பைத்தானில் வரைய வந்து டர்ட்டில் அப்படிங்கிற ஒரு பில்டின் லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். அந்த டர்ட்டிலுங்கிற லைப்ரரி வச்சு தான் நம்ம பைத்தானில் ட்ராயிங் பண்ணுறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த டர்ட்டிலுங்கிற லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஃப்ரம் டர்ட்டில் இம்போர்ட் ஸ்டார்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்னென்னா, டர்ட்டிலில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டையும் நான் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் நம்ம டர்ட்டிலில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டையும் இம்போர்ட் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஷேப்பு, அதாவது டர்ட்டில் வந்து எந்த ஷேப்பில் இருக்கணும் அதுங்க செட் பண்ணிக்குவோம். நான் டர்ட்டில்னு செட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பாக்ஸு, ஸ்கொயரு, அந்த மாதிரி ட்ரையாங்கிள் உங்களுக்கு இஷ்டம் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்க்ரீன் வந்துருச்சு, நம்ம வரைய ஸ்க்ரீனு. பார்த்தீங்களா, இதான் நான் சொன்ன டர்ட்டில் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நமக்கு வரைய போகுது. இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம் லோகோ க்ரியேட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஸ்பீட் செட் பண்ணுவோம். ஸ்பீடு வந்து ஒரு 3 கொடுப்போம். அதாவது ஸ்பீட்னா என்னென்னா, எவ்வளோ ஸ்பீடாக அது வரையணும் அதை நம்ம 3ன்னு செட் பண்ணிக்குவோம். 10 வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டு, 1 வந்து ஸ்லோ, நம்ம 3ன்னு செட் பண்ணிட்டோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம பிளாக்னு வச்சுக்குவோம். பிஜி கலர்னு கொடுத்தா அது பேக்ரவுண்ட் கலர், அது வந்து பிளாக் ஆயிரும். இப்போ டர்ட்டிலோட கலரும் நம்ம வரைகிற கலரும் ஒயிட்டாக வச்சுக்குவோம். அது வந்து கலர் நம்ம செட் பண்ணிக்குவோம், ஒயிட்டுன்னு. வித்து செட் பண்ணிக்குவோம். வித்து எதுக்கு யூஸ் ஆகும், நம்ம வரைய போகிற லைன் வந்து எவ்வளோ வித்து இருக்கணும் அதை செட் பண்ண வந்து நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஒரு 23 கொடுத்துக்குவோம் நம்ம வித்து. அடுத்து நம்ம அப் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். அந்த அப் ஆஃப் எதுக்குன்னா, லைன் வராது ஆனால் டர்ட்டில் மட்டும் மூவ் ஆகும். அதுக்கு தான் அந்த அப் ஆஃப் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நான் கோ டு வச்சுக்கிறேன். இந்த கோ டு வச்சு நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் செட் பண்ணேன்னா அந்த இடத்துக்கு வந்து டர்ட்டில் மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 160யும் ஒய் ஆக்சிஸ் வந்து -100ம் கொடுக்குறேன். இப்போ எரர் வந்துடுச்சு. இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ் 160யும் ஒய் ஆக்சிஸ் வந்து -100ம் கொடுத்தேன்னா இப்போ அந்த டர்ட்டில் வந்து அந்த ஆக்சிஸ்க்கு மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டர்ட்டில் வந்து அந்த ஆக்சிஸ்க்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் டவுன் ஆஃப் கொடுத்துக்கிறேன். இப்போ டவுன் ஆஃப் இருக்குன்னா நான் திருப்பி வர போகிறதான் வரையணும். ஐ மீன் மூவ் மட்டும் ஆகக்கூடாது, லைன் வரையணும். அதுக்காக டவுன் ஆஃப் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து டர்ட்டில் வந்து 90 டிகிரி லெஃப்ட்டில் திருப்பிக்கிறேன். பார்த்தீங்களா, டர்ட்டில் வந்து லெஃப்ட்டில் திரும்பிக்கிச்சு 90 டிகிரி. அடுத்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராமோட அவுட்லைன் வரைய போகிறோம். அது வந்து நமக்கு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அதாவது மொத்தம் 4 சைடு. அதனால் நான் ஃபார் லூப்பில் வந்து 4 சைடு கொடுத்துக்கிறேன், 4 டைம்ஸ்னு. 4 டைம்ஸ் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வேணும் எனக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 250க்கு ஸ்ட்ரெயிட் லைன் வேணும். அடுத்து வந்து கர்வ் வேணும். 4 கர்வ் வேணும்ல நமக்கு அந்த எட்ஜஸ்க்கு. அதுக்கு நம்ம என்ன சர்க்கிள் கொடுத்துக்குவோம். சர்க்கிள் கொடுத்துட்டு சர்க்கிள் அந்த இதை யூஸ் பண்ணிட்டு அது என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ரேடியஸ் கொடுக்குறோம். 34 டிகிரி ரேடியஸ் கொடுத்துட்டு 90 டிகிரி, அதாவது ஆஃப் சர்க்கிள் 90 டிகிரி சர்க்கிள் போதும் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ட்ரா பண்ணோன்னு பார்த்துக்கோங்க, ஒரு 4 ஸ்ட்ரெயிட் லைனும் 4 90 டிகிரி சர்க்கிளும் இருக்கும். இப்போ நமக்கு இன்ஸ்டாகிராம் லோகோட அவுட்லைன் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டர்ட்டில் வந்து நடுவில் கொண்டு போவோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அப் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு கோ டு வச்சு டர்ட்டில் வந்து நம்ம நடுவுக்கு கொண்டு போகிறோம் சர்க்கிள் வரைய. இப்போ என்னன்னா, கோ டு வச்சு 85 எக்ஸ் ஆக்சிஸ் 30 ஒய் ஆக்சிஸ் கொண்டு போயிட்டேன். இப்போ வந்து நம்ம டவுன் ஆஃப் கொடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம வரைய போகிறப்ப சர்க்கிள் வரைய போகிறோம். இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து ஒரு சர்க்கிள் வரைவோம். அதுக்கு என்ன வைப்போம்னா, சர்க்கிள் வரைந்தா அது ரேடியஸ் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் ஒரு 80 டிகிரி ரேடியஸ் வச்சுக்குவோம். 80 டிகிரி ரேடியஸ் வச்சு 360 கொடுப்போம். ஏன்னா ஃபுல் சர்க்கிள் வேணும் நமக்கு. அதனால் 360 டிகிரி கொடுத்துட்டு 80 டிகிரி ரேடியஸில் 360 டிகிரி சர்க்கிள் வரையணும். பார்த்தீங்கன்னா நமக்கு வரையுது பார்த்தீங்களா. ஓகேவா. இந்த அடுத்து வந்து நம்ம அந்த டாட் வேணும். அதுக்கு வந்து நம்ம அப் ஆஃப் திருப்பி கொடுப்போம். அப் ஆஃப் கொடுத்து நம்ம கோ டு வழியாக அந்த இடத்துக்கு அந்த டாட் எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம கோ டு வழியாக போயிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒரு 110, ஒய் ஆக்சிஸில் வந்து ஒரு 130னா அந்த இடத்துக்கு மூவ் ஆயிரும். பார்த்தீங்களா, இப்போ டர்ட்டில் வந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் உருவாக்கணும். அதனால் நாங்கள் ஒரு சர்க்கிள் யூஸ் பண்ணுறோம். டவுன் ஆஃப் பண்ணிக்குவோம். ஏன்னா நமக்கு அப் ஆஃபில் இருக்குது பார்த்தீங்கன்னா, டவுன் ஆஃப் பண்ணிட்டு தான் வரைய முடியும். இப்போ நாங்கள் வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இப்போ அந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 ரேடியஸ் போதும். ஏன்னா சின்ன சர்க்கிள்னால 7 ரேடியஸ் 360 டிகிரி. இப்போ பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்துடுச்சு. இன்ஸ்டாகிராம் லோகோ க்ரியேட் ஆயிடுச்சு.